இன்றைய தை அமாவாசையை முன்னிட்டு பித்திருக்கள் முன்னோர்களுக்காக நாம் படைக்கப்பட்ட சாமி கும்பிடு. அப்போது அவங்களுக்காக விரதமிட்டு பித்திருக்களான காகத்துக்கு நாம் சாதம் வைத்து சாமி கும்பிட்டு அதற்கு நாம் விரதத்தை விட வேண்டும். இன்றைய இந்த அமாவாசை நன்னாளில் நாம நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு கீரை பொரியல் வச்சிருக்கோம். பிரமாதமான கீரை பொரியல் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ கீரை பொரியல். அடுத்து கீரை அவரைக்காய் வறுவல் ஒன்று வச்சிருக்கோம். அடுத்து வாழைக்காய் வறுவல் ஒன்று வச்சிருக்கோம். அடுத்து உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா கூட்டு வச்சிருக்கோம். அடுத்து ரசம் சூப்பராக ஒன்று வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாயாசம் அழகா எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக பாயாசம் வச்சிருக்கோம். அடுத்து வடை அழகான நம்முடைய வீட்டில் தயார் பண்ண, நம்மளே சொல்லக்கூடாது, நானே தயார் பண்ண வடைன்னு சொல்லணும். ஓகேங்களா? சூப்பராக சுட்டு எடுத்துருக்கோம். நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு. அடுத்து சாம்பார், அழகான சாம்பார், எல்லா வகையான காய்கறிகளும் போட்டு சாம்பார். இதையெல்லாம் நல்லபடியாக சமைத்து நாம் காகத்திற்கு விரதத்தை விட்டு நாமளும் விரதம் என்று இந்த தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம். அடுத்து அதெல்லாம் சேர்த்து காகத்திற்கு கொண்டு போவதற்கான வேலைகளை பார்க்கலாம். ஓகேங்களா? இதை தாய் தகப்பன்கள் இல்லாத அனைவருமே இந்த தை அமாவாசையை நம்ம வருஷத்துல ரொம்ப பிரமாதமான அமாவாசை. இதே போல மற்ற அமாவாசைகளுமே நாம இதே மாதிரி எல்லா பேரும் செய்யணும். இந்த 3 அமாவாசைகளுக்கு இதே மாதிரி செய்யணும். இந்த மாதிரி செஞ்சு வர்றதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவோ நம்மளை அறியாத பாவம் நம்ம செய்ய போறது இல்லை, நம்மளை அறியாத பாவங்கள் சில எல்லாம் செஞ்சிருக்கோம். அது எல்லாமே இந்த அமாவாசையில நாம் கொடுக்கப்படுகின்ற இந்த விரதத்தினால பித்திருக்கள், நமது முன்னோர்கள் நம்மளை காப்பாத்தி இந்த பாவத்திலிருந்து விடுபட்டு நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு போவாங்க. அதுல இருந்து நம்ம நல்ல வழியில கொண்டு போய் நம்ம குழந்தை குட்டியெல்லாம் நம்ம குடும்பங்கள்ல நல்லா இருக்கிறதுக்கு பாடுபட்டு சம்பாத்தியம் பண்ணி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அதுக்காக இதை தாய் தகப்பன் இல்லாதவர்கள் இதுவரை செய்யாட்டினாலும், ஏன்னா சில பேர் நிறைய அறிந்தவர்கள் இதை செய்வாங்க, ஒவ்வொரு அமாவாசையும் செய்வாங்க. சில பேர் அறியாதவங்க இது செய்யறது இல்லை, சொல்றதுக்கு ஆள் இல்லாத தன்மை. தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் சொல்லி அந்த சொல்றதுக்கு அனுபவம் இல்லாதனால அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலை எவ்வளவோ இருக்கான். இனிமேலாவது இந்த நம்மளுடைய சேனல் மூலமா, இந்த உத்தம பித்தன் சேனல் மூலமாக நாம் செய்கின்ற காரியம் போல நீங்களும் ஒவ்வொரு அமாவாசையில இந்த மாதிரி நிறைய செய்யுங்க. சரிங்களா? அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் நல்லபடியா சாமி கும்பிட்டு, அங்க இருக்கின்ற சாமி கும்பிட்டு பின்னாடி பசுக்களுக்கு அத்திக்கீரை இதெல்லாம் வாங்கி அவங்களுக்கு ஒரு உணவாக கொடுத்துக்கிட்டு சாமி கும்பிட்டுவாங்க. இதையெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க. நன்றி, வணக்கம். ஓகே, ஆன் பண்ணிங்களா? இந்த நம்ம முன்னாடி காலத்துல ஆதி காலம், அதாவது நம்ம பிறந்த காலத்துலாம் இருக்கும்போது இப்படி சாதங்களை வச்சுட்டு காகங்களை காக்கான்னு கூப்பிடுறது ஒரு காலம். ஆனா இப்ப சிட்டிக்குள்ள வந்த பிறகு காக்கான்னு கூப்பிட முடியல. அவங்களாம் சாப்பிடுவாங்க, அவங்களுடைய விரதங்களை விட்டுக்கிடுவாங்க, நம்ம பித்திருக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க, வருவாங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம கிளம்பிக்கிற வேண்டியது. ஓகே.